ரியாவும் ஹாஸ்பிட்டல்ல இருக்கப்ப ஐஷு கிட்ட அவர் உடம்பு முடியாம அவரோட கேபின்ல ரொம்ப நேரமா படுத்து கிடந்திருக்காரு. இது கூட தெரியாம நான் இருந்திருக்கேன், ஒரு பொண்ணா நான் தோத்துட்டேன் ஐஷு அப்படின்றதுமே சொல்லிட்டு இருந்திருப்பா. அப்ப ஐஷு நம்ம என்ன ரியா பண்ண முடியும் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல, உன் மேல எந்த தப்புமே இல்ல, நீ இப்படிலாம் யோசிக்காத, நீ கொஞ்சம் ரிலாக்ஸா இரு அப்படின்றதுமே சொல்லிட்டு இருந்திருப்பா. ரகுபதியை பாக்கிறதுக்காக போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்க அவரோட ஃப்ரெண்டுமே ஒருத்தர் வந்திருப்பாரு. பாக்கிறதுக்காக ரெசார்ட்டுக்கு போனோமா, அப்பதான் அவருக்கு முடியாம ஹாஸ்பிட்டல் இருக்காங்கன்னு சொன்னாங்க, அதனாலதான் இங்க பக்கத்துக்கு வந்தமா அப்படின்றதுமே சொல்லிட்டு இருந்திருப்பாரு. அப்ப ரியா ஏதாச்சும் முக்கியமான வேலையா வந்தீங்களா அங்கிள் அப்படின்றதுமே கேட்டிருந்திருப்பா. ரகுபதி சிக்காவை பத்தி விசாரிக்க சொல்லியிருந்தாரு, அதை பத்தி தான் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றதுக்காக வந்தேன். ஐஷு சிக்காவோட பேரை கேட்டதுமே அவளுமே அங்க யோசிச்சுட்டு இருந்திருப்பா. எனக்கு இங்க இருந்து டிரான்ஸ்பர் போட்டிருக்காங்கம்மா, நான் ரொம்ப தூரம் போறேன், அதான் அதுக்கு முன்னாடி ரகுபதியை பார்க்கலான்னு பார்த்தேன், அவர் உடம்பு சரியாகட்டுமா, அதுக்கப்புறம் நான் அவரை மீட் பண்ணி நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப உடம்பு பாத்துக்க சொல்லிட்டு இப்போ அவருமே அங்க இருந்து போயிட்டு இருப்பாரு. வெற்றியும் லஞ்ச் எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டலுமே வந்திருப்பான். கீழே பார்த்துட்டே வந்திருப்பான்றதுல அந்த போலீஸ் மேல இடிச்சிட்டு இருப்பான். அந்த போலீஸும் பார்த்து போப்பான்னு சொல்லிட்டு இப்போ அவருமே அங்க இருந்து போயிட்டு இருப்பாரு. ஒரு வெற்றியுமே ரகுபதி சாரை பார்க்கறதுக்காக போயிருந்திருப்பான். இப்ப ரியாக்காக சாப்பாடுமே எடுத்துட்டு போயிருப்பான். இப்ப ரியா கிட்ட லஞ்ச் கொண்டு வந்திருக்கேன், நீங்க காலையில சாப்பிட்டுருக்க மாட்டீங்கன்னு தெரியும், அட்லீஸ்ட் குழந்தைக்காச்சும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு லஞ்சுமே கொடுத்துருந்துருப்பான். பக்கத்துலதான் இருந்திருப்பான்றதுனால இப்ப வெற்றியும் எக்ஸ்ட்ரா தான் கொண்டு வந்திருக்கேன், நீங்களும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லஞ்சுமே அங்க எடுத்து வச்சிட்டு இருந்திருப்பான். இப்ப அங்க வந்த நர்ஸும் ரகுபதி சார் கண் முழிச்சாரா அப்படின்றதுமே கேட்டு இருந்திருப்பாங்க. ரியாவும் இன்னும் இல்ல அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பா. அப்ப அந்த நர்ஸும் கண் முழிச்சா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர்லாம் இங்க இருக்க கூடாது, 2 பேர் தான் இருக்கணும் அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பாங்க. வெற்றியும் சாப்பாடு தான் கொடுக்க வந்தேன், இப்ப போயிடுவேன் அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பான். ரெசார்ட்ல இருக்க ஸ்டாஃப்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ரகுபதி சாருக்கு பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல, இப்ப அவர் கொஞ்சம் பெட்டர் ஆயிட்டு இருக்காரு, அவர் சீக்கிரமே ரெசார்ட்டுக்கு வந்துருவாரு, அவர் ரெசார்ட்ல இல்லாத டைம்ல இந்த ரெசார்ட்டை பொறுப்பா பாத்துக்கிற கடமை நம்ம எல்லாருக்குமே இருக்கு. முன்னாடி ரெசார்ட் எப்படி ரன் ஆயிட்டு இருந்தோம் அதே மாதிரி இனியும் ரன் ஆகும், நம்ம எதுவும் புதுசா பண்ண போறது கிடையாது, ஆல்ரெடி பண்ணிக்கிட்டு இருந்த வேலையை நம்ம கரெக்டா பண்ண போறோம் அவ்வளவுதான் அப்படின்றதுமே சொல்லி பேசிட்டு இருந்திருப்பாரு. நெடுமாறனுமே அங்க வந்து என்ன மெஜாரிட்டி காட்டுறானா அப்படின்னு சொல்லி முணுமுணுத்துட்டு அங்க வந்திருப்பாரு. அப்ப நெடுமாறனும் அங்க இருக்கவங்க கிட்ட ஒர்க் பண்ற நேரத்துல இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, யாரை கேட்டு இந்த மாதிரி கூட்டம் கூடிக்கிட்டு இருக்கீங்க, ரகுபதி சார் இல்லாத நேரத்துல யாரோட ஆர்டர்ஸை ஃபாலோ பண்ணணும்னு உங்களுக்கு தெரியாதா, அப்ப ராஜனும் அவங்களுக்கு தெரியலன்றதுனால தான் செஃப் அதை சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பாரு. இப்ப நெடுமானும் இதுல என்ன டவுட் இருக்கு மேனேஜர் சார், ரெசார்ட்ல யாரு சீனியர்னு உங்களுக்கு தெரியாதா, அவங்க என்ன சின்ன பசங்களா, யாரு மீட்டிங்னு சொன்னாலும் வந்து நின்னுடுவீங்களா, என்கிட்ட சொல்ற பழக்கம் எல்லாம் கிடையாதா அப்படி சொல்லிட்டு அங்க இருக்கவங்களை திட்டிட்டு இருந்திருப்பாரு. எல்லாரும் மறந்துட்டீங்களா, இதுக்கு முன்னாடி ரகுபதி சார் இல்லாதப்ப யாரு இந்த ரெசார்ட்டை நடத்துனதுன்றது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி தேவையில்லாம கும்பல் கூடி நிக்காம எல்லாரும் அவங்க வேலையை பாருங்க அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பாரு. அங்க இருக்க ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே அங்க வந்து போயிட்டு இருப்பாங்க. ராஜன் மட்டும் அங்க நின்னுட்டு இருந்திருப்பாரு. இப்ப நெடுமானும் ராஜனை பார்த்துட்டு இப்ப அங்க வந்து போயிட்டு இருப்பாரு. கிச்சன்ல எல்லாரும் பிஸியா வேலை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அப்ப நெடுமானுமே கிச்சனுக்கு போயிட்டு அங்க இருக்க செஃப்ஸ் கிட்ட எல்லாம் ஸ்டார் ஷெஃப் காம்படிஷன் வரப்போகுது, யார் போக போறதுன்றத நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காம்படிஷனுக்கு சூ ஷெஃபா போக போறது விக்கி, இந்த டீம் லீட் பண்ண போறது ஐஷு தான் அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பாரு. அதை கேட்கறாங்க இருக்கும் எல்லாருக்கும் இப்ப ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு இருக்கோம். இந்த காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லா செஃபோட கனவா இருக்கும், அது உங்க 2 பேருக்குமே கிடைச்சிருக்கு. காம்படிஷன்ல வின் பண்றதுக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாத்தையுமே பண்ணுங்க, ரிசர்ச் பண்ணுங்க, புக்ஸ் நிறைய படிங்க, இந்த சான்ஸை கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க, நெடுமானோட செலக்ஷன் எனக்குமே தப்பா போகாதுன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நெடுமானுமே அங்க வந்து போயிட்டு இருப்பாரு. ஐஷோ விக்கியோ இந்த காம்படிஷன் போறாங்கன்றதெல்லாம் கிச்சன்ல எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு இருக்கும். நெடுமானும் அவரோட கேபின்லமே இருந்திருப்பாரு. ஐஷோ அவரை பாக்கிறதுக்காக போயிருந்திருப்பா. காம்படிஷன்ல இல்ல செலக்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸ்டார் ஷெஃப் காம்படிஷன்ல நீங்க பட்ட வலியும் அசிங்கத்தையும் இந்த காம்படிஷனோட முடிய போகுது ஷெஃப், நீங்க இனிமேல் எதை பத்தியுமே கவலைப்பட வேண்டாம், நீங்க என் மேல வச்சிருக்க நம்பிக்கை நான் கண்டிப்பா நான் உடைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஷுமே பேசிட்டு இருந்திருப்பா. இதெல்லாம் எதையுமே காதுல கூட வாங்காம நெடுமானுமே அங்க வேலை பார்த்துட்டு இருந்திருப்பாரு. அதனால இப்ப ஐஷுமே அந்த ரூமை விட்டு வெளியே வந்துட்டு இருப்பா. ஐஷு ஒரு மாதிரி ரெசார்ட்ல நடந்து வந்துட்டு இருந்திருப்பா. அதை பாக்குற வெற்றியை ஐஷு கிட்ட பேசுறதுக்காக போயிருந்திருப்பா. ஐஷு கிட்ட என்ன ஆச்சுங்க, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க, ரகுபதி சார் நினைச்சு ஃபீல் பண்றீங்களா, உத்தமன் சார் அவரை பாக்கிறதுக்காக போயிருக்காரு, இப்ப அவர் ஓகேவா இருக்காராம், எதை பத்தியுமே கவலைப்படாதீங்க, அவர் சீக்கிரம் சரியாயிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஐஷுக்கு தைரியம் சொல்லிட்டு இருந்திருப்பான். வெற்றியும் ஐஷு கிச்சன் பக்கம் வரலான்னு சொல்லிட்டு பெர்மிஷன் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ங்க, கிச்சன் பக்கம் சுத்ததுனால எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குங்க, உண்மையை சொல்ல போனா நான் வேலை செய்யறதுக்கு இப்பதாங்க அர்த்தம் இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்திருப்பான். வெற்றியும் பேசிக்கிட்டு இருக்கத தூரமா நின்று ரம்யாவுமே பார்த்துட்டு இருந்திருப்பா. வெற்றியுமே ஐஷு கிட்ட சாரிமே சொல்லிட்டு நம்ம திரும்ப பழைய மாதிரி பேசலாமா அப்படின்றதுமே கேட்டு இருந்திருப்பான். அதுக்கு ஐஷுமே ட்ரை பண்றேன்றதுமே சொல்லி இருந்திருப்பா. இப்ப வெற்றியுமே எனக்கு புரியுதுங்க, நான் உங்களுக்கு நல்லது பண்ண போய் தாங்க இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்றதுமே சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண பார்த்திருப்பான். ஐஷும் எனக்கு தெரியும் வெற்றி, நீ எனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் ட்ரை பண்ணேன், நானும் உன்னை ரொம்பவே கஷ்டப்படுத்தினேன் வெற்றி, நல்லா யோசிச்சு பாத்துறேன், ஏமலேயும் தப்பு இருக்கு, நானே உங்ககிட்ட ரொம்ப நாள் சாரி கேட்கணும்னு நினைச்சேன் வெற்றி, சாரி வெற்றி அப்படின்றதுமே சொல்லி இருந்திருப்பா. எதுக்குங்க சாரி எல்லாம் சொல்லிட்டு பழையபடி நான் உங்க கூட ஃப்ரெண்டா பேசணும், அது போதும் எனக்கு அப்படின்றதுமே கேட்டிருந்திருப்பான். ஐஷும் வெற்றிக்கு கைமே கொடுத்திருந்திருப்பா. இப்ப வெற்றிக்குமே பயங்கரமா ஹாப்பி ஆயிட்டு இருக்கும். 2 பேரும் சிரிச்சு நின்று பேசிக்கிட்டு இருக்கா பாக்குற ரம்யாவுக்குமே கடுப்பாயிட்டு இருக்கும். அவங்க 2 பேரும் திரும்பவும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டு இருப்பாங்க, அதனால 2 பேருக்கும் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு இருக்கும். ரம்யாவுமே வெற்றிக்கிட்ட வந்து உனக்கு அசிங்கமாவே இல்லையா, உன்னை அடிச்சு அசிங்கப்படுத்தி உனக்கு கிச்சனை விட்டு வெளியே அனுப்பினா, நடந்ததுக்கு அப்புறம் எப்படி உன்னால அவகிட்ட சிரிச்சு பேச முடியுது அப்படின்றதுமே கேட்டுட்டு இருந்திருப்பா. வெற்றியும் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நானும் அவளும் பேசிட்டு 2 பேரும் சாரி கேட்டுட்டோம், அது எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பான். ரம்யாவும் ஒரு சாரி கேட்டா எல்லாம் முடிஞ்சிருமா, நான் உன்னை என்னமோ நினைச்சா, நீ இவ்வளவு சீப்பா பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பா இப்ப ரம்யாவுமே அங்க
அங்க வந்து போயிட்டு இருப்பான். அம்மையா ஏன் சடனா இப்படி பேசிட்டு போறான்னு சொல்லிட்டு வெற்றிமே கன்ஃபியூஸ் ஆகி அங்க நின்னுட்டு இருந்திருப்பான். ஐஷுவும் கிச்சனுக்கு போயிட்டு இருந்திருப்பா. அப்ப செல்வின்மே ஐஷுவை கூப்பிட்டு ஒர்க் முடிஞ்சிருச்சா அப்படின்றதுமே கேட்டு இருந்திருப்பான். அதுக்கு ஐஷு இல்ல இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பான். செல்வினும் ஐஷுக்கு ஸ்டார் செஃப் காம்படிஷன் செலக்ட் ஆனதுக்கு கங்கராட்ஸ் அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பான். அதுக்கு ஐஷு உனக்கு எப்படி தெரியும் சொல்லி கேட்டு இருந்திருப்பான். ஸ்டார் செஃப் காம்படிஷன்ல யார் யாரெல்லாம் கலந்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பாக்கறதா எல்லா செஃபோட வேலையுமே. அப்படி செக் பண்ணிட்டு இருக்கப்பதான் உன்னோட நேம் இருக்கதுமே நான் பார்த்தேன் அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பாரு. செல்வினும் ஐஷுக்காக விஷிங் சாக்லேட் கொடுத்திருந்திருப்பான். ஐஷு அதை வாங்கிட்டு அங்க வந்து போக பார்த்திருந்திருப்பா. அப்ப செல்வினும் ஐஷு கிட்ட கிச்சன்ல சீஸ் பர்கர் கிடைக்குமா அப்படின்றதுமே கேட்டிருந்திருப்பா. ஐஷு அதெல்லாம் இல்லன்னு சொல்லிட்டு அங்க வந்து போக பார்த்திருந்திருப்பா. அப்ப செல்வின் கிட்ட என்ன உனக்காக செஞ்சு தரவா அப்படின்றதுமே கேட்டிருந்திருப்பா. அதுக்கு செல்வின்மே ஓகே சொல்லியிருந்திருப்பான். ஐஷு அங்க வந்து போயிருந்திருப்பா. அப்ப செல்வினும் ஐஷு பார்த்துட்டு அங்கேயே நின்னுட்டு இருந்திருப்பான். விஷயம் பேண்ட்ரியை செக் பண்றதுக்காக போயிருந்திருப்பான். பார்த்தா எடிசன் வெளியே நின்னுட்டு இருந்திருப்பான். வெற்றி எடிசன் கிட்ட வேலையை ஸ்டார்ட் பண்ணாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்றதுமே கேட்டு இருந்திருப்பான். பேண்ட்ரியில புதுசா 2 ஆளுமே நின்னுட்டு இருந்திருப்பாங்க. பாக்குற வெற்றியும் யார் நீங்க எதுக்காக என் பேண்ட்ரியில் நின்னுட்டு இருக்கீங்க வெளியே வாங்க டைம் ஆகுது அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பான். அங்க இருந்த பர்சனும் வேலை செய்யற நேரத்துல எதுக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இதுக்கப்புறம் நாங்க தான் பேண்ட்ரியை பாத்துக்க போறோம் சார் தான் இதுக்கு பெர்மிஷன் கொடுத்தாரு உங்களுக்கு ஏதாச்சும் பேசணும் போய் அவர்கிட்ட பேசிக்கோங்க அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பாங்க. பாக்குற வெற்றிக்குமே இப்போ ஒரு மாதிரி ஆயிட்டு இருக்கும்.